இல்லை, அவங்க என்றைக்குமே வந்து ஒருத்தவங்களுடைய ஒப்பீனியனை நம்பி வாழக்கூடிய ஒரு ஆள் கிடையாது. இப்போ நம்ம ஏன் இன்னொருத்தவங்களோட ஒப்பீனியன் நமக்கு ரொம்ப தேவைப்படுது? இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு ஏன் அதே இடத்துல நம்ம ஸ்டக்காக இருக்கிறோம்? ஏன் யாராவது ஒருத்தவங்க இனிஷியேட்டிவ் எடுத்து என்னை கூட்டிகிட்டு போனால் தான் நான் வந்து போவேன்னு சொல்லிட்டு நான் ஏன் நிற்கிறேன்? அதுக்கான காரணங்கிறது எனக்கு மிகப்பெரிய செல்ஃப் டவுட் என்னை பற்றி இருக்குது. ஏன் அந்த செல்ஃப் டவுட் எனக்கு வருது? ஏன்னா எனக்குள்ளே ஏதோ ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கலாம், இல்லை எனக்கு இல்லை ஏதோ ஒரு எமோஷன்ஸுங்கிறது என்னை அப்படியே புல் டவுன் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதுதான் எனக்குள்ளே இருக்கக்கூடிய இவ்வளவு செல்ஃப் டவுட்டுக்கு காரணம். எனக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம், ஒரு ட்ராமா இருக்கலாம், எனக்குள்ளே அந்த ஒரு போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், இல்லை ஒரு ஆன்சைட்டி இருக்கலாம், இல்லை சைல்டுஹுட் ஹிஸ்ட்ரி இருக்கலாம், ரொம்ப பேட் ஹிஸ்ட்ரிலாம் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அதான் நம்மளை புல் டவுன் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆனால் சிக்மா என்றைக்குமே அந்த விஷயங்கள்லேருந்து ஹீலான ஒரு ஆளாக இருப்பாங்க. அவங்களுக்கும் கண்டிப்பாக சின்ன வயசில் பிரச்சனை வந்திருக்கும், எல்லாமே பண்ணியிருப்போம். பட் அந்த ஒரு ஹீலான ஒரு ஆளாக இருக்கிறனால ப்ராபப்ளி அவங்க எங்கே வர்றாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த செல்ஃப் டவுட்டுங்கிறது இல்லை, அவங்களுக்கு செல்ஃப்